ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரைட் ரைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா அதாவது ஒரு நைட் டின்னர் வெறும் 5 வெள்ளிக்கு சாப்பிட போகிறோம். மலேசியாவில் 5 வெள்ளினா நம்ம ஊர் காசுக்கு வெறும் 100 ரூபா. அந்த 100 ரூபாயில் நாங்கள் சாப்பிட்டு காமிக்க போகிறோம். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு நைட்டில் நாங்கள் என்னென்ன வாங்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாலா ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்காப்புல. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ட்ரௌசரு ஷர்ட்டு போட்டு ஒரு மாதிரி வந்திருக்காங்க. பாருங்க பின்னாடி ஜூம் எப்படி இருக்குன்னு. சாரி கேர்ள்ஸ், மை மாம் இஸ் வெரி ஸ்ட்ரீட். காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 5 வெள்ளிக்கு இன்னைக்கு நாம சாப்பிட போறோம். அந்த 5 வெள்ளிக்குள்ள விஷயங்களை ஒண்ணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 வெள்ளிக்கு என்ன வாங்க பாருங்க ப்ரோ, என்ன தெரியுதுன்னு புதுசா என்னமோ இருக்கு. என்னது இது? தேசப்பற்றிலே பெரும் தேசப்பற்று. சரியான கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, வாங்க ப்ரோ பாப்போம் என்னன்னு. ஐயோயோ, என்னது இது ப்ரோ? இந்த மாதிரி ஒரு காரை நம்ம ஊர்ல எங்கேயாவது பார்த்ததுண்டா மக்களே? பாருங்க பாருங்க, அல்டிமேட் தெரியுமா? எவ்வளவு கொடி! நம்ம ஊர்ல கட்சி கொடி தான் இருக்கும். ஒரு கார் சுத்தி என்னென்னமோ கட்சி கொடி இருக்கும். அந்த கட்சி கொடி மாசத்துல ஒரு கொடியா மாறிடும். இங்க மலேசியா கொடி தான். ஐயோ, என்ன இது? கார் தானே? ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம ஊர்ல கவர்மெண்ட் காரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த காரு கிட்ட நின்று சொல்லுங்க. அதாவது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வண்டியில, இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வண்டியில அந்த இந்தியன் பிளாக் கூட இருக்காது. அந்த பிளாகே போட மாட்டாங்க. போடாம அவர் என்ன பதவியில் இருக்கவரோ அந்த பதவி மட்டும் போட்டுருவாங்க. ஆனா இங்க பாருங்க, இவர் ஆபீசரா இருக்க மாட்டார். உணர்வு இந்த நாட்டோட பற்று. பாலா கொஞ்சம் நாட்டுப்பற்று அதிகம் இருக்கு. நமக்கு அதிகம் பா. நம்ம அதெல்லாம் போய் சொல்ல. தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். இப்ப நாட்டு மேல ரொம்ப பற்றுள்ளவர், அதனாலதான் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறாரு. வாங்க போவோம். ஏன்னா ஊர்ல படிச்சதுக்கான சம்பளம் இல்லை, நம்மளுக்கே வேலை கொடுக்கல சார். ஏன்னா நம்ம ஊர்ல நம்மளே ஒரு இந்திக்காரன் நினைச்சிட்டாங்க எல்லாம். எடுக்குதோ நம்மளுக்கு அங்கே காசு இல்லை, அதனால்தான் நம்ம மலேசியாவுக்கு கடல் கடந்து வந்திருக்கோம். வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. ஆமா, நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. நாங்க பாப்போம். அதனால்தான் காசு இல்லாம 5 வெள்ளிக்கு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். 5 வெள்ளிக்கு என்ன சாப்பிட போறோங்கிறத இந்த பாருங்க. டேக்லைனை பாத்தீங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு? இதே மாதிரி போறோம். பார்த்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பாருங்கள். ஆமா, சப்ஸ்கிரைப் தான் ஏற மாட்டேங்குது. ஒரு 10 13 ஏறுது. ஏதாவது ஒரு பாட்டு போட்டா காப்பிரைட் போட்டு விட்டுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆமா, இப்ப இதுல பாதி குடும்ப பிரச்சனை, பாதி இந்த பிரச்சனை, பாதி வேலை பிரச்சனை, பாதி இல்ல வீடியோவும் எடுக்க முடியல, ஒன்னும் எடுக்க முடியல. காப்பிரைட்ஸ் போடுற அனைத்து தொழில்நுட்ப கணக்குக்கும் வணக்கம். ஏதா நாங்க இன்னைக்குதான் கொஞ்ச நாளா ஆரம்பிச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். இதனால நாங்க பல லட்சம் சம்பாதிக்கல, ஒட்டும் இல்ல, ₹1 பிரச்சனை இல்ல. ஊர்லயே சம்பளம் இல்லாதனால்தான் வெளிநாட்டுல பொழைக்கிறோம். காக்கா பேண்டுகிட்டு இருக்கு, சுத்தி நச்சு சத்தம் கேட்குது. ஆனா மலேசியால இப்படி நடக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. என் காலில் 6 பேக் இருக்கு, அதை சும்மா பண்ணி எடுத்துங்க. 6 பேக் இல்ல, அம்புட்டு வெரி கொசு. இப்படி போங்க. இதில் போயிடும். என்னமா சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னது அங்க சொல்லிட்டு இருந்தேன், காப்பி ரைட்ஸ் தயவு செஞ்சு காப்பி ரைட்ஸ் எல்லாம் போடாதீங்க. நாங்களே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகலான்ட்டு தான் இந்த யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ஏதாவது பேசிட்டு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதில் நல்லா இருக்குமென்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் அடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணும் இல்லைங்களா? நான் என்ன ஷாருக் கான், நான் சல்மான் கானா, இல்லை அவர் அஜித் குமார், நான் விஜயா? ஏங்க இப்படி பண்றீங்க? நாங்க ஒரு அன்றாட காட்சி தினக்கூலி மாதிரி இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏங்கய்யா போங்கய்யா. வெளிநாட்டுக்காரன் கூட எங்களை வாழ விட்டுறான் போல் இருக்கு. நம்ம ஆளுங்க தான் வாழ விட மாட்டீங்க போல் இருக்கு. சாமி, நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 வெள்ளி 5 ஒரு வெள்ளியா மாத்தியாச்சு. இப்போ போயிட்டு இதுக்கு என்னென்ன வாங்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க போலாம்.
எல்லாரும் ஒண்ணா போலாம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற கடை வந்து 7-Eleven. பாருங்க என்னென்ன பொருள் வாங்கலாங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இவரும் விற்கிறாரு பாத்தீங்களா டிசைன்ரா பர்கர். ஓகே, வாங்க கடைக்குள்ள கொண்டு போய் பார்க்கலாம். போங்க, உள்ள போங்க, வெட்கப்படாதீங்க. வாங்குறதுன்னு தெரியல, வாங்க பாப்போம். எல்லாம் அமைதியா இருப்பாங்க. சொல்லுங்க உள்ள. அடி மீது வந்ததேனோ. ப்ரோ ஒரு வெள்ளி ப்ரோ. இதுனா பால். இது வந்து பூனை ஐட்டம். நம்ம ஊர்ல பூனைய வந்து கல்லை விட்டு அடிச்சு துரத்துவோம். இந்த ஊர்ல வந்து பூனைக்கு வந்து பூனைக்கு சாப்பாடு. தெருப்பூனை ஸ்ட்ரே கேட்ஸுக்கு ஃபுல்லா இவங்க தான் சாப்பாடு. பாருங்க ஒரு வெள்ளிக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஆஹா, பீரு. இன்னைக்கு ஒரு பீரு 10 வெள்ளி 90 காசு. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கான. என்ன பாருங்க பெட்டுல 290. சவால் பேசாம இது வாங்கிறீங்களா? மேகி சூப்பா வேணாம். எப்படி 2 பேர் சாப்பிட முடியாது? இதை குடிச்சிட்டு பாதியிலே பசிக்கும். அப்போ பாதிக்கும்ல பாதி பசிக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் மேகி சூப். அதாவது தண்ணி ஊற்றி அங்கேயே தண்ணி பாட்டில் இருக்கும். ஆமாம், இங்கேயே இருக்கு பாருங்க தண்ணி. அதில் நம்மளே சூப் செஞ்சு நம்மளே குடிச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடிமேடு ஃபுட்டு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக ரெடிமேடு. பிரியாணி வேணா பிரியாணி எடுத்துக்கலாம். பிரியாணி நீ தயிர் சோறு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எல்லாம் இது எல்லாத்தையும் அப்படியே ஓவன் இங்க பக்கத்துல இருக்கு, அதில் குக் பண்ணிக்கலாம். இந்த ஓவன்ல ஹீட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து என்ன எதை தேடி வாங்கலாம்னு வந்திருக்கோம்? வந்ததே ஒரு மறந்தாச்சு. வெள்ளி 80 காசு. இந்த இது எடுங்க, சீஸ் பண்ணு நல்லா இருக்கும். சீஸ் பண்ணு. சீஸ் பண்ணு இந்த மாதிரி பண்ணு நம்ம ஊர்ல கிடையாது. எடுங்க ஒண்ணு அப்படியே காமிப்போம் மக்களுக்கு. பித்தனாக்கா பத்தனா எடுங்க எதையாவது உண்டு. இல்ல இது ஏன்? பின்னாடி இந்த கம்பெனியோட ஓன் பிராண்ட் பண்ணு ஒன்று இருக்கும். அதாவது 7-Eleven ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். 7-Eleven ஏன் பேர் வந்துச்சுன்னா அவங்க அந்த பேர் யோசிச்சாங்க, அதனால அந்த பேர் வந்துச்சு 7-Eleven. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வாங்க இதுதான் 7-Eleven பண்ணு. இங்க இருக்கு, வாங்க. வந்து தேடி வந்ததே தான். இது ஒரு வெள்ளி. காயானா வெஜிடபிள்ஸா? காயான பண்டன் காயானா இந்த இது அது என்னது ரம்பலை. நம்ம பிரியாணி போடுவோம்ல ரம்பலை, அது. நானும் அதை நம்பல. எடுங்க ஒன்று எடுங்க, ஏதாவது ஒன்று எடுங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் அதான் நல்லா இருக்கும். ஓகே, அது ஒன்று. அடுத்து இது ஒன்று. வேற என்ன வாங்கலாம்? இது டைரி மில்க் ஒன்று வாங்க. வேற கச்சாங்க தான் வாங்க. ஆஃபர் ஃபுல்லா டைரி மில்க். இது ஒன்று ஒரு வெள்ளி டைரி மில்க் ஒன்று. இது ஒரு வெள்ளி டைரி மில்க். வேற ஏதாவது கச்சாங்க வாங்குவோமா? வேர்கடலை, கடலை மிட்டாய், பப்பி. இருமலா இருக்கும். நீங்க டானிக் குடிக்கிறீங்களா? 13 வெள்ளி. நம்ம ஊர்ல எவ்வளோ அது? நம்ம ஊர்லனா இருமல் டானிக். டைகர் பிஸ்கட் ஊர்ல பாக்குறீங்களா? கிடைக்காது. இதெல்லாம் கடையிலேயே பேன் பண்ணிட்டாங்க. ஒரு வெள்ளி 90 காசு. 1.90. 30 ரூபாங்க. இந்த பிஸ்கெட்டு 30 ரூபாங்க. ஊர்ல 3 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. மலேசியாவில் இந்த பிஸ்கெட்டு 30 ரூபாய். இப்போ என்ன அடுத்து 2 வெள்ளி முடிஞ்சுச்சு. 2 வெள்ளி கடையில் எனக்கு பார்க்க எதுவும் தேராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வேற கடையில் கண்டினியூ பண்ணுவோம். நைட் கடை 24 ஹவர்ஸ் கடை. இங்கே அவ்வளோ இதாக கிடைக்காது. நம்ம வேற கடைக்கு கேட்க போவோமா? பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் பார்ப்போம். இங்கே அந்த அளவுக்கு லிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. லேசு பத்தியலா? எல்லோ லேசு எவ்வளோ அது? 4.5 வெள்ளி. 4.5 வெள்ளியா? 10 ரூபா. 90 ரூபாங்க சார். 90 ரூபா அது. அட பேஜில போவான். 90 ரூபா 10 ரூபா லேஸ். காஸ்ட்லி. ஓகே ரைட்டு, பில்லை போடுங்க. இப்போ நம்ம பில்லை போடுறேன்.
ஆனா இந்த சட்டையோட வெளியே நடக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. வேணும்ல, அப்புறம் எப்படி நான் ஊருக்காரன்னு தெரியும்? பார்த்தாவே தெரிஞ்சிடும். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? லைன்ல நிக்கணும், அதான் பெரிய விஷயம் இந்த நாட்டுல. நான் அந்த கடை ஓனருக்கு சொந்தக்காரன், நான் லைன்ல நிக்க மாட்டேன். இல்லை, நீங்க கடை ஓனரா இருந்தாலும் லைன்ல தான் வந்து காசு கட்டணீங்க. நம்மகிட்ட இருந்து 5 வெள்ளியில 2 வெள்ளிக்கு ஒரு பண்ணு வெளியில இப்போ வாங்கின பொருள்களுக்கு அதை காமிங்க கொஞ்சம் மக்களுக்கு. டைரி மில்க்கு வெண்ணிலா இது வந்து 2 வெள்ளிக்கு வாங்கியிருக்கோம், மிச்சம் 3 வெள்ளி இருக்கு. அதுல என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் நம்மள பாக்குறாரு பாருங்க, கூப்பிடுங்க. நம்ம ஊருக்காரர் தான் பாரு, பாத்துட்டாங்க பாருங்க, கூப்பிடுங்க ஆளை. எங்க போறிய, எங்க ஓடுறிய? ஓடுறாரு, வாங்க வாங்க ப்ரோ. வாங்க. இவர் வந்து வாணி அவரையும் உங்களை பார்த்தா ஓடுறாரு. அவரையும் உங்களை பார்த்தா ஓடுறாரு. அவரு சொந்த ஊரு வாணி, அதனால நான் வாணின்னு கூப்பிட்ட வரல. இப்ப நம்ம போற அடுத்த கடை வந்து அவர் நம்ம நண்பர் தான். அவர் நம்ம நண்பர் தான், ராமநாதபுரம் வாணி. நீங்க போய் அவரை வாணின்னு கூப்பிட்டீங்களா? என்ன பண்றது, கேக்கல குசும்பு போவாது ப்ரோ. இங்கேயே இருக்கு ப்ரோ, ஒரே பண்ணு தான் 1 வெள்ளி கிடைக்கும் போலயா? எல்லாம் பண்ணு தான். இந்த பண்ணெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாத்துலயும் கருவாடு பண்ணு வேணுமா? எங்க கருவாடு பண்ணு இருக்கும்ல? ஆமா ஆமா. இது வந்து தேங்காய் அளவுல பண்ணு, தேங்காய் உள்ள இருக்கும் இந்த பண்ணுக்குள்ள. எவ்வளவு இது? முன்னாடி லேபிள் அடிச்சிருப்பான். 4 வெள்ளி 20 காசு. அப்பனா 84 ரூபாய். 84 ரூபா. இது வந்து கருவாடு பண்ணு இக்கான் பில்லிஸ். இந்த கருவாடு இருக்கு பாருங்க, கருவாட்டு பண்ணு. இது உள்ள கருவாடு இருக்கும், அதாவது நெத்திலி கருவாடு இருக்கும் உள்ள. இது என்னது? வகைகள் பண்ணு பொரிச்சு வச்சுக்கிறாங்க. ஃப்ளோசி பன் பொரிச்சு வச்சிருக்காங்களா? மசாலா போட்டு சம்பல் ஸ்பைசி சிக்கன் ஃப்ளோஸ் பன். எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. வேற என்ன பண்ண இருக்கு? பனானா வால்நட் முஃபின், பனானா வால்நட் பன். இந்த பனானா பார்த்துட்டு எல்லாம் ஹைபிரிட் பனானா. இது என்னது? ஜியோ பனானான்னு சொல்லுங்க. ஜாவா கேக். 1 வெள்ளிக்கு என்ன இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நம்ம ஊர் பிரெட், காய்ச்ச வந்தா குடிப்போமே. எவ்வளவு இது? 3 வெள்ளி 60 ரூபா. 60 ரூபாயா? ஊர்ல கம்மி தானே? தயவு செஞ்சு ஊர்லயே இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கி சாப்பிட்டு செஞ்சு ஊர்லயே இருந்துருங்க, வராதீங்க மலேசியாக்குனா. வெளிநாட்டுக்கு வாங்க, சம்பாதிக்கிறது அங்க சாப்பிட்றதுக்கு வராது. தமிழக்காக இருக்காங்க போல உள்ள. எல்லாம் பாருங்க, எல்லாமே பொரிச்சு பேக்கிங் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு அடுப்புல சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதும். இதெல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு. ஆனா எல்லா கடையுமே பீர் இருக்குப்பா. இது பீர் இல்ல, இது எனர்ஜி ட்ரிங்க். பீர் முன்னாடி இருக்கு, பாத்துட்டேன். அதையும் பாத்துட்டீங்களா? உங்க பார்வை அங்கதானே இருக்கும். கெட்ட பார்வை, அது தூர பார்வை. ப்ரோ என்ன 1 வெள்ளிக்கு ஜாமான் வாங்குறேன்னு முடிஞ்சு அந்த இடம். அதுக்கு மேலே போக முடியாது. இது மேலே செருப்பு தான் இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக டிஷ்யூ ஐட்டம். செருப்பு 5 வெள்ளி வச்சாதான் அந்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம் வாங்கலான்னு பார்த்தா நபாட்டி. இங்கேயும் டைகர், எல்லா இடத்துலையும் டைகர் தான். இங்கே நாய்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, டைகர் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லயும் சாப்பிட ஆளுங்க இருக்குதான் சரி. அதுலயும் பாப்பாங்க பணக்காரன் தான் சாப்பிடணும். கேக்கேன்னு இப்படி பேர் வச்சிருப்பாங்க. கேக்கே அப்படின்றது காரணம். கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்? கேக்கே தப்பா பேசக்கூடாது ப்ரோ. ஒரு பிராண்டை பத்தி பாருங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க. தேடுறேன், எல்லாம் 13 வெள்ளி, 4 வெள்ளி, 5, 4.5 வெள்ளின்னு போட்டிருக்கேன். நான் வச்சிருக்கிற 3 வெள்ளிக்கு என்ன வாங்க ப்ரோ? இங்கே வாங்குவேன், டைகர் பிஸ்கட் வாங்கிடுவோம். நம்மள்ட்ட இல்லாதது அதான்.
வேறு வழி இல்லை, நம்மளுடைய வசதிக்கு டைகர் பிஸ்கட்டை வாங்கி ஒரு டைகர் பிஸ்கட்டு பாதி பண்ணு பாதி சாக்லேட் எடுத்துட்டு நைட்டு படுத்துரும். வேற எவ்வளோ இன்னும் எவ்வளோ நைட்ல இருக்கு? இன்னும் 2 வெள்ளி இருக்கா? நைட்ல அதிகம் சாப்பிடக்கூடாது தாத்தா இன்னும் 2 வெள்ளி சொல்றாரு. இருக்கா? நைட்ல வெறும் வயித்தோட படுத்து தூங்கினாதான் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு தாத்தா சொல்றாரு. இன்னும் 2 வெள்ளி இருக்கு. அதனால வெறும் வயிற்றுலயே படுத்து தூங்கிடுவோம். 2 வேற வெள்ளிக்கு வெளியே போயிட்டு ஒரு பண்ணு எடுத்துக்குவோம். ஒரு பண்ணு ஒண்ணு இந்த பண்ணு சம்பல் பண்ணுவாங்க. எவ்வளோ பிலிஸ் ஒரு இது எடுத்துக்கும். ஓகே ரைட்டு. இதான் ஈஸி. 1.60 அது ஒரு இது கல்ல கரெக்டா கொடுங்க. அந்த அக்கா முறைக்குது நம்மளை பார்த்து டக்குன்னு போட்டு முடிங்க. இங்கேயும் பீர் தான். அது ஃபுல்லாவே பீர் தாம்மா, பாத்துக்குங்க. ஐஸ்கிரீம் 2000 years later. என்ன ப்ரோ வாங்கியிருக்கு? 5 வெள்ளி 5 வெள்ளி 100 ரூபாய்க்கு எவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்காங்கிறத பாருங்க. பாருங்க. அண்ணே இது சிகரெட் ஆசை வேற கிடக்குது. ஒன்று 2 3 4 தயவு செஞ்சு 5 வெள்ளிக்கு சாப்பிட்றேன்னு பிட்டுக்கெட்டலாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பான முறையில் இருங்க. நைட்ல கடல்ல நாசிலி மாவு சாப்பிட்டுருக்கலாம். 5 5 வெள்ளிக்கு வெள்ளி இவ்வளவுதான்பா வாங்க முடிஞ்சுது எங்கனால. நேரம் ஊரானா ஒரு 10 புரோட்டா சாப்பிட்டுருக்கலாம், ஒரு 5 தோசை சாப்பிட்டு இருந்திருக்கலாம். 100 ரூபாய்க்கு எப்படி பரோட்டா சாப்பிட முடியும்? 5 பரோட்டா தான் வரும். 5 ஆமா பரோட்டா போதும்ல. 10 ரூபாண்ணே. எங்க ஏரியால இங்க வந்து 2 பரோட்டா சாப்பிடலாம் 5 வெள்ளி. இங்க 2 பரோட்டா தான் சாப்பிட முடியும். வேற எங்க போலாம்? அவ்வளவுதான். காசு இல்லை, அப்படியே ரூமுக்கு போலாம். 5 வெள்ளி வரல. 5 10. நீங்க என்கிட்ட கேக்கே ஒரு விளக்கம் கேட்டீங்கல்ல. கேக்கே வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, கேட்பவைகளை விலை கேட்காமல் வாங்க வைக்கும் கடை தான் அது கேக்கே. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. ஹலோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் அப்போ காப்பிரைட் பற்றி சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நாசி கோரிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அந்த வீடியோவை யாரோ எடுத்து அப்லோட் பண்ணி அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஆகி அந்த வீடியோவே ஃபுல்லாக போச்சு. ஆமாம், அதனால் எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலை. திருடுறதே திருடுறீங்க, ஏதோ காசு பணம் ஏதோ பங்களாவை பத்துடுங்க. நாங்களே 5 வெள்ளிக்கு சாப்பாடை முடிச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். எங்க வீடியோ திருடுறதுல உங்களுக்கு என்னம்மா சுவாரஸ்யம் சொல்லுங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க? பேதியில போவான். சரி பாருங்க, பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நாங்கள் வந்து உங்களோட சேர்ந்த ஒரு ஆள். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.